Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ஒரு சூப்பரான முட்டை ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த முட்டை ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்க ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான முட்டை ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டை வேக வச்சு எடுக்கணும். முட்டை பாருங்க நல்லா வெந்து எடுத்து வச்சிருக்கேன். இதனோட ஷெல் பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ல இந்த ஸ்பூன் வச்சு ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் எடுத்து பாருங்க. இப்போ இந்த முட்டையை ரெண்டா கட் பண்ணி எடுக்க போறேன். இந்த மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இதில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். திருப்பி போட்டு இந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ அது ரெடி ஆயிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்ல இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணி இலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதோட 3 பெரிய வெங்காயம் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கலர் மாறிட்டே வருது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் முட்டையில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன், அதனால இதில் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போதான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லா முட்டையும் நம்ம திருப்பி போடணும். மசாலா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா ட்ரை ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மசாலா எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரியே நம்ம சிம்மில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி செய்கிறனால மசாலா எல்லாம் எக்கோட நல்லா கோட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முட்டையோட எவ்வளோ மசாலா சேர்ந்துருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த எக் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, எஸ்பெஷலி ஆப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸ் பொறுத்த வரைக்கும் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்குள்ள மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.